ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம விஜய் மனசு ஃபுல்லாகவே காவேரி தான் நிறைஞ்சிருக்காங்க. அந்த விஷயத்தை நம்ம காவேரி புரிஞ்சுக்கிட்டு நம்ம விஜயும் காவேரியும் ரொம்பவே சந்தோஷமாக இந்த ராகினி முன்னாடி வாழணும், அதே சமயம் இந்த ராகினி வயிறு எரிஞ்சு சாவணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இங்கே நம்ம விஜய் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, காவேரியை போல் யாருமே இருக்க மாட்டாங்க. காவேரி வெண்ணிலா அன்னைக்கு எப்படி அடித்தா அதை கூட மனசில் வச்சுக்காம காவேரி வெண்ணிலாவுக்காக சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு திருநீரெல்லாம் வச்சு விட்டா. ரொம்ப பாசமாக வெண்ணிலா கிட்ட நடந்துக்கிறா. ஆனால் காவேரியை போல் கண்டிப்பாக யாருக்குமே அவள் மனசு போல் யாருக்குமே அமையாது அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் காவேரி நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம காவேரி கிட்ட வந்ததுமே நம்ம விஜய் இருந்துட்டு, என்ன காவேரி நீ ரெடி ஆகிட்டே இல்லையா, பேக் பண்ணிட்டியா ட்ரெஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி அழுதுகிட்டே இருக்காங்க. என்ன காவேரி எதுக்காக அழுதுகிட்டு இருக்க, உன் அம்மா வீட்டுக்கு போகும்போது நீ சந்தோஷமாக போகணும், எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம காவேரி கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. நம்ம காவேரிக்கு ரொம்பவே கோபமாக வருது. இங்கே பாருங்கள் விஜய், நீங்கள் பண்ணுறதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கணுன்றது என்னுடைய தலையெழுத்து இல்லை. நான் நினச்சா இப்போ கூட மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், ஆனால் நான் கொடுக்க மாட்டேன். என்ன பண்ணுறது, அக்ரிமெண்ட்டில் நான் சைன் பண்ணிட்டேனே, அக்ரிமெண்ட் படி தான் நான் நடந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, என்ன காவேரி சூப்பராக யோசிக்கிறே, சரி நீ கம்ப்ளைண்ட் பண்ணு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்கே விஜய் விளையாட்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம காவேரிக்கு பயங்கரமாக டென்ஷன் ஏறுது. ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே வரப்போவே ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே வர மாதிரி வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே சாரதா கங்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெளியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்ததுமே காவேரி ரொம்பவே பதட்டப்படுறாங்க. இங்கே யமுனா எல்லாரையுமே குழப்பி வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா யமுனாவோட வாழ்க்கைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நிவின் சொல்கிறது உண்மையாக இல்லையா, ஒருவேளை காவேரிக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னா நிவினும் காவேரியும் ஒன்று சேர்ந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் இங்கே நம்ம சாரதா கிட்ட கங்கா கிட்ட எல்லார்கிட்டையுமே அக்ரிமெண்ட் விஷயத்தை பற்றி சொல்லிடுறாங்க. இங்கே நம்ம கங்காவும் நம்ம சாரதாவும் ரொம்பவே துடிச்சு போயிடுறாங்க. இங்கே நம்ம காவேரி கையில் பேக்கோடு நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சாரதாவுக்கு நெஞ்சு வலியே வர மாதிரி இருக்குது. உடனே நம்ம சாரதா, என்ன காவேரி கையில் பேக்கோடு நிற்கிற, எங்கே கிளம்புற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம விஜய் இருந்துட்டு, அதை நான் சொல்கிறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாவையும் நம்ம கங்காவையும் தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க சர்ப்ரைஸ் வச்சுக்கிட்டு இருக்கிறத சொல்கிறாங்க. அத்தை நீங்கள் எதுக்காகவும் பயப்படாதீங்க, காவேரி என் பொண்டாட்டி, அவளை நான் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். கம்பெனியோட எம்டி ஆக்கணும்ல, அதனால தான் நான் இப்போ அவளை கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவளை எம்டி பதவியில் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் அவளை கொடைக்கானல் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த விஷயம் அவளுக்கு தெரியாது, அவள் என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காத்த அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே நம்ம சாரதாவுக்கு ஒன்றுமே புரியல, ரொம்பவே குழப்பமாக வருது. இந்த யமுனா சொல்கிறது ஒரு வேளை பொய்யாக தான் இருக்கும். கண்டிப்பாக விஜய் தம்பி இப்படி பண்ணுற ஆள் கிடையாது, அவரை போல் நல்லவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி மனசில் நினைக்கிறாங்க சாரதா. இருந்தாலுமே அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த விஜய்கிட்ட கேட்காமலும் இருக்க முடியல. உடனே சாரதா இருந்துட்டு, தம்பி எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது, அது உண்மையாக என்னன்னு எனக்கு முழுசாக தெரியல, உங்ககிட்ட கேட்குற தம்பி, அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் எனக்கு புரிய வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சாரதா கேட்குறாங்க. நம்ம விஜயோ, என்ன அத்தை என்னன்னு சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம், சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லி இங்கே விஜய் கேட்க, நம்ம சாரதாவும் அது தம்பி நீங்களும் காவேரியும் ஒரு வருஷம் மட்டும்தான் ஒன்று சேர்ந்து வாழ்வீங்களாமே அப்படின்னு சொல்லி யமுனா சொன்னா, இது உண்மையா தம்பி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விஜய்க்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இந்த விஷயம் அத்தைக்கு எப்படி, ஓ நிவின் மூலமாக தான் யமுனாவுக்கு தெரிஞ்சிருக்கணும், யமுனா தான் இந்த விஷயத்த அத்தைக்கிட்டெல்லாம் சொல்லியிருப்பா. அத்தை நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் நினச்சி ஹொரி பண்ணிக்காதீங்க, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே சாரதா இருந்துட்டு, என்ன தம்பி இவ்வளோ பெரிய விஷயம், ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி ஏறுறதுன்னா சும்மாவா, நீங்கள் தாலி கட்டிட்டு ஒரு வருஷம் மட்டும்தான் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வீங்கன்னு சொல்கிறாங்க. நான் அப்போ கூட அதை நம்பலை தம்பி, உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருந்தது, ஆனால் இது உண்மையாக என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் என் மனசு கடந்து தவிச்சிக்கிட்டே இருக்கும் தம்பி, அதனால தான் கேட்டேன், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு,
அத்தை அதெல்லாம் நடந்தது உண்மைதான், ஆனால் இப்போதைக்கு அது இல்லவே இல்லை. இப்போ நானும் காவேரியும் உண்மையாகவே லவ் பண்ணுறோம். அந்த அக்ரிமெண்ட்டெல்லாம் எப்போவோ முடிஞ்சு போச்சு. நீங்கள் அதை நினச்செல்லாம் ஒரி பண்ணிக்காதீங்க சரிங்களா அத்தை? உங்கள் பொண்ணு எனக்கு கிடைச்ச பொக்கிஷம். அவள் என்னுடைய தேவதை அத்தை. அவளை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவளை விட்டுட்டுமே கண்டிப்பாக என்னால் இருக்க முடியாத அத்தை. அதனால் நீங்கள் அந்த அக்ரிமெண்ட்டை ஒரு விஷயமாகவே எடுத்துக்காதீங்க. அந்த அக்ரிமெண்ட்டை கிழிச்சு போட்டால் எல்லாமே முடிஞ்சு போச்சு. காவேரி என்னுடைய பொண்டாட்டி, நான் அவளுக்காகவே இருப்பேன். நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க அத்தை. ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், நான் உங்கள் பிள்ளை மாதிரி. உங்கள் வீட்டில் ஒரு மகன் இருந்தால் என்னெல்லாம் பண்ணுவானோ அது எல்லாத்தையுமே உங்களுக்காக நான் பண்ணுவேன் அத்தை. காவேரியை சந்தோஷமாக பார்த்துப்பேன். அதே சமயம் உங்கள் குடும்பத்தையும் நான் விட்டுட மாட்டேன். உங்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துக்குவேன் அத்தை. நீங்கள் இதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் வந்து நம்ம சாரதாவுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சாரதா ரொம்பவே பெருமையாக நினைக்கிறாங்க விஜய். அதே சமயம் நம்ம விஜய் வந்து இன்னொரு வார்த்தையுமே சொல்கிறாங்க, காவேரியை நான் உசரத்தில் வச்சுருக்கேன் அத்தை. அவளுக்காக நான் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறையவே பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கூட கம்பெனியோட எம்டி ஆக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. அதனால் அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்றதுக்காக அவளை இப்போ தான் கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக இருந்தேன். இப்போ நீங்கள் வந்து இப்படி ஒரு விஷயத்த சொன்னீங்க, அது சரிங்க விடுங்க அத்தை. நீங்களும் வந்துடுங்க ஆஃபீஸ்க்கு. ஏன்னா காவேரியுமே ரொம்பவே சந்தோஷப்படுவா. ஆனால் இந்த விஷயம் வந்து காவேரிக்கு தெரியாது. நீங்களும் கோதாவரியும் வந்துடுங்க அத்தை. கண்டிப்பாக காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுவா அத்தை. இதெல்லாம் அவளுக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும். அவள் வந்து எப்போவும் சந்தோஷமாகவே இருக்கணும், எப்போவும் கண் கலங்கி நிற்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய ஆசையும் கூட அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாங்க. நம்ம கங்கா இருந்துட்டு, ஏங்க எப்போ பாரு என்னை கோதாவரின்னே சொல்கிறீங்களேங்க, என் பேர் கங்காங்க, என் பேர் கோதாவரி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கங்கா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா ரொம்பவே மெய்சில் எடுத்து போயிடுறாங்க. நம்ம விஜய் பேசின பேச்சால் காவேரி ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அவள் போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்குவா போல மாப்பிள்ள. நீங்கள் அவளுக்கு புருஷனாக கிடச்சிருக்கீங்க. அவங்க அப்பா தான் அவளை பாதியிலே விட்டுட்டு போயிட்டாரு. நாங்கள் எல்லாருமே அவங்க அப்பா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நீங்கள் அப்பாவுக்கு அப்பாவா காவேரிக்கு இருக்கீங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குதுங்க மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க அத்தை, நம்ம போவோமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கங்காவும் நம்ம சாரதா நம்ம யமுனான்னு 3 பேருமே விஜய் கூடவே போகிறாங்க. இங்கே நம்ம காவேரி ரொம்பவே பதட்டமாகவே வராங்க. நம்ம இனிமே வாழா வெட்டியாக தான் இருக்க போகிறோம், விஜயை விட்டு பிரிய போகிறோம். இந்த விஷயமெல்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்சால் அவங்க தாங்கிக்கவே மாட்டாங்க. ஆனால் என் கூட இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எப்போ தெரிஞ்சு அவங்க கண்டிப்பாக எப்படியெல்லாம் வருத்தப்படுவாங்களோ அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம காவேரி அதவே நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே வராங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு ஹோட்டலில் நிப்பாட்டி, அத்தை நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கள் சாரதா இருந்துட்டு, எதுக்கு தம்பி வீண் சிரமம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க, எவ்வளோ ஆகுதோ பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி குடும்பம், காவேரி விஜய்னு எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம காவேரிக்கு சாப்பாடே இறங்கவே மாட்டேங்குது. என்ன காவேரி சாப்பாடவே ஊற்று ஊற்று பார்த்துக்கிட்டு இருக்க, சாப்பிடு, இதுதான் உனக்கு பிடிக்கும்ல இந்த டிஷ்ஷு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம காவேரி இருந்துட்டு, ஆமாம் இதை சாப்பிட்டு நான் இனிமேல் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம், என் வாழ்க்கையே முடிய போகுது அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம காவேரி மனசுக்குள்ளேயே புழுகிக்கிட்டு இருக்காங்க. இங்கே விஜய் இருந்துட்டு, சாப்பிடு காவேரி, டைம் ஆகுதில்ல, இனிமேல் நீயும் நானும் மீட் பண்ணி ஒன்றா சாப்பிட முடியுமா என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கள் காவேரிக்கு அழுகையாக வருது, இருந்தாலுமே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரியை கூட்டிகிட்டு, காவேரி ஃபேமிலியும் கூட்டிகிட்டு ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. அங்கே உள்ள ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நம்ம காவேரிக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. காவேரிக்கு ஒன்றுமே புரியல, ரொம்பவே குழப்பமாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம காவேரிக்காக அந்த ஆஃபீஸை சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்பவே அலங்காரமாக இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம காவேரிக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. அதுக்கப்புறம் போர்டில் காவேரி எம்டின்னு பார்த்ததுமே இங்கே காவேரிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்னங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லி, எனக்கு ஒன்றுமே புரியலைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாமே புரியும், போயிட்டு அந்த சீட்டில் உட்காரு காவேரி அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம விஜய் சொல்ல, நம்ம காவேரிக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. அப்போவுமே புரியல. நம்ம சாரதாவும் நம்ம யமுனா கங்கான்னு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. இப்போ தான் யமுனாவுக்கு திருப்தியாகவே இருக்குது. ஏன்னா விஜய் வந்து காவேரியை வந்து டிவோர்ஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து தான் வாழுவாங்க. இங்கே காவேரி வாழ்க்கையை பற்றி நினைக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம யமுனா அவங்களோட வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போகிறாங்க. அதனால தான் இப்போ வந்து என்ன ஏதுன்னு உண்மையை தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு தான்
அவங்க விஷயத்த எல்லாமே சாரதா கிட்ட சொன்னது. இப்போ யமுனாவுக்கு ரூட் வந்து கிளியர் ஆகிடுச்சு, நம்ம காவேரி வாழ்க்கையும் சேஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யமுனாவுமே சந்தோஷப்படுறாங்க. இங்கே நம்ம விஜய் கிட்ட காவேரி கேட்குறாங்க, என்னங்க இதெல்லாம், இந்த கம்பெனியோட எம்டி நானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் காவேரி, நீ தான், என்னுடைய ஒய்ஃப் நீனா, இந்த கம்பெனியோட எம்டியும் நீ தான், நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கவே நம்ம காவேரிக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருக்குது. இருந்தாலுமே ஒரு பக்கம் பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இங்கே நம்ம சாரதா இருந்துட்டு காவேரி கிட்ட, காவேரி உனக்கு அமைஞ்ச புருஷன் மாதிரி இந்த உலகத்தில் யாருக்குமே அமைஞ்சிருக்க மாட்டாங்க, நீ ஏதோ புண்ணியம் செஞ்சுருக்க, அதனால தான் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்கு, என்ஜாய் பண்ணு காவேரி, இந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பி, இவரை நீ நல்லா பார்த்துக்கணும், நல்லா கவனிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம சாரதா சொல்ல காவேரிக்குமே பயங்கர சந்தோஷமாக தான் இருக்குது. இதெல்லாம் அப்போ சர்ப்ரைஸாக நமக்கு அப்படின்னு சொல்லி காவேரி அப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க. சர்ப்ரைஸ் கொடுக்குறன்ற சாக்கில் என்னை எப்படியெல்லாம் கலங்க வைக்கிறார் இவர், எப்படியெல்லாம் அலைய வைக்கிறாரு, நம்ம எவ்வளோ தவிச்சு போயிட்டோம், இவரை விட்டுட்டு பிரிஞ்சிடுவோமோன்னு சொல்லி. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் நினச்சி பார்க்காம இவர் பாட்டுக்கு இவருக்கு தோணுது எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம காவேரி நினைக்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.